இன்றைக்கி நான் வந்து வெண்டைக்காய் பொரியல் செஞ்சேன், சூப்பராக இருந்துச்சு. சாரி, ஹாய் சொல்ல மறந்துட்டேன். ஹாய் காய்ஸ், நான் செஞ்சேன் நல்லாவே இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம வெண்டைக்காவை வந்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். அந்த ஒரு இது இருக்கும், ஸ்டிக்கினஸ், அது போகணும். அதுக்கு தான் வதக்குறோம். பாருங்கள், இவ்வளோ தெரியுது அப்படின்னு சொல்லி அது போகணும், அதனால் வதக்குறோம். அப்புறம் ஒரு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். அப்புறம் ஒரு குட்டி சைஸ் அளவு தக்காளி, அப்புறம் ஒரு 6 பல் பூண்டு இடித்து வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு, இந்த கொத்தமல்லினே வருது. அப்புறமா வந்து இந்த வெங்காயத்தை போட்டு பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சில பேர் கொலன்னு செய்வாங்க, நாங்கள் வந்து கொஞ்சம் உதிரியாக தான் செய்வோம். ஸோ அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஆனால் நீங்கள் கொலன்னு செய்யணுன்னா தக்காளி அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இந்த வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறதுக்குங்க, வேகமாக வதங்கிடும். அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். அப்புறம் நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள், அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு, அதுக்கு நான் கம்மியாக மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இதை போட்டிங்கன்னா செம்மையாகிடும். அதில் தண்ணி விட்டுரும். அப்புறம் கொஞ்சோண்டு காயை போட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாய் காய்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.